ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் மட்டன் லிவர் ஃப்ரை ரெசிபியோடு வந்திருக்கிறேன். மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்தனான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. 400 கிராம் மட்டன் லிவரை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். கழுவினபடியாக அதின் ரெட் தன்மை குறைஞ்சிட்டு. உடம்பில் டாக்ஸிக் ஸ்டோர் பண்ணுற இடம் லிவர். அதால் இந்த லிவரை உப்பும் மஞ்சளும் போட்டு அவிச்செடுக்கணும். ஈரல் அவிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஈரலை தண்ணியை வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். நீங்கள் உங்களுக்கு உரைப்பு கூட விருப்பம் என்று சொன்னால் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் போடலாம். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கறிவேப்பிலை, 5 பச்சை மிளகாய் எடுத்து இப்படி சரிச்சு வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் விட்டுருக்கிறேன். இப்போ எண்ணெய் கொதிக்க வைக்கணும். எண்ணெய் கொதிச்சா பிறகு தான் கடுகு போடணும். ஆயில் சூடான பிறகு கடுகை போடணும். கடுகு வடிக்க தொடங்கின பிறகு பெருஞ்சீரகம் போடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை 3ஐயும் போடணும். கிளறி விடணும். வெங்காயத்தை அரைப்பதத்துக்கு வதக்கி எடுக்கணும். நீங்கள் வெங்காயத்தை நல்லாவும் வதக்கி எடுக்கலாம். ஆனால் வெங்காயம் கடிபட்டுதுன்னு சொல்லி சொன்னால் தான் டேஸ்ட்டாக. வெங்காயம் ஓரளவு வதங்கினா பிறகு எடுத்து வச்சுக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுன்ற பச்சை மணம் போகணும். எடுத்து வச்சிருக்கிற மிளகாய், மஞ்சள், மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை லோ ஹீட்டில் குறைச்சி வச்சிருக்கணும். இப்போ அவிச்சு வச்சிருக்கிற லிவரை போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். இந்த லிவர் ஃப்ரை விட்டமினே நிறைஞ்சது. அதால் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. அதோட இதில் அயனும் நிறைய இருக்குது. இதில் விட்டமினே நிறைய இருக்கிறதால இதை ப்ரெக்னன்ட் உமன் சாப்பிடக்கூடாது. 1/2 டீஸ்பூன் உப்பு. இந்த லிவர் ஃப்ரை ஸ்பைசியாக வேணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கூடுதலான பச்சை மிளகாய் அல்லது தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணலாம். அதை விட மிளகுத்தூள் கூடுதலாக ஆட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஸ்பைசியாக இருக்கும். அதோட மிளகுத்தூள் உடம்புக்கும் நல்லது. விரும்பினா கொஞ்சமாக இறைச்சி வாசனத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இறைச்சி வாசனத்தூள் இறக்குற டைமில் தான் இந்த இறைச்சி வாசனத்தூளை போடணும். கணக்க போடக்கூடாது. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனை விட குறைவாக நுனிக்கரண்டி அழகிள்ளி போட்டால் சரி. இறைச்சி வாசனத்தூள் வடிவா மிக்ஸ் பண்ணப்பட்ட அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். லிவரை கூட ஃப்ரை பண்ண விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் காட்டாகிடும். லிவரை நாங்கள் ஆல்ரெடி அவிச்சிட்டு ஃப்ரை பண்ணுறபடியாக கன நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. சுட சுட லிவர் ஃப்ரை ரெடி. நீங்கள் விரும்பினா பச்சை வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டி மேலே வச்சு சர்வ் பண்ணலாம்.
ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்ச இந்த லிவர் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போடுங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.